பிராண்டி செய்திகள். போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் ஜாக்பாட். வணக்கம் சென்னை, இது உங்கள் யஷ். எக்ஸாம் எழுதணுமேனு பயப்படுறீங்களா? ஆனா ஒரு சூப்பர் கவர்மெண்ட் ஜாப் வேணுமா? அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான் பாஸ். தேர்வு கிடையாது, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்போ காலி பணியிடங்கள் கொட்டி கிடக்கு. உங்களோட 10வது மார்க் தான் இங்க உங்க தலையெழுத்த மாத்தப் போகுது. இதோ அந்த அதிரடி டாப் 7 தகவல்கள். இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள கிளை அஞ்சலகங்களில் காலியாக உள்ள கிராமின் டாக் சேவக் பணியிடங்களை நிரப்புவதற்கான மெகா அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த வேலைக்கு எந்தவிதமான எழுத்துத் தேர்வும் கிடையாது, நேர்காணலும் கிடையாது. முழுக்க முழுக்க உங்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மெரிட் லிஸ்ட் தயாரிக்கப்படும். கல்வித் தகுதியை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக கணிதம் மற்றும் ஆங்கில பாடங்களில் தேர்ச்சி அவசியம். வயது வரம்பு என்று பார்த்தால் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டு. கூடுதல் தகுதியாக உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் உள்ளூர் மொழி தமிழ் நன்றாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு பிபிஎம் மற்றும் ஏபிபிஎம் பதவிகள் வழங்கப்படும். தொடக்க சம்பளமாக ரூபாய் 10,000 முதல் 14,500 வரை இருக்கும். அத்துடன் இதர சலுகைகளும் உண்டு. விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்தியா போஸ்ட் GDS online.gov.in என்ற இணையதளத்தில் பிப்ரவரி 15, 2026க்குள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். லேட் பண்ணாம உடனே அப்ளை பண்ணிடுங்க. கண்ணா, எக்ஸாம் எழுதாமையே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதுன்னா அது லக் இல்ல, அது ஒரு கோல்டன் சான்ஸ். மார்க் அதிகமா வச்சிருக்கிற பசங்களுக்கு இது ஒரு லக்கி பிரைஸ். போஸ்ட்மேன் பேக் மாட்டிக்கிட்டு உங்க ஏரியாவுல நீங்க கெத்தா சுத்தி வரலாம். தேர்வு பயமில்லாம அதிகாரி ஆகணுமா? அப்போ இதுதான் உங்களுக்கான ரூட். இட்ஸ் அ டைரக்ட் என்ட்ரி டு பப்ளிக் சர்வீஸ் பாஸ். 10ஆவதுல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்களா? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கெரியர் அண்ட் ஜாப் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யஷ். இனிமேதான் ஆட்டம் உச்ச கட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.